தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் வழக்கமான தேர்தலை போல இல்லாமல் மிகவும் கடினமாக இருக்கும் அப்படின்றது அனைவருமே அறிந்து விட்டாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகம் இல்லைன்னா அடுத்த ஆண்டுமே கண்டிப்பாக டிஎம்கே தான் வெற்றி பெறும் அப்படின்னு அடித்து சொல்லலாம். ஆனால் தற்போது அப்படி சொல்ல முடியாத சூழ்நிலையுமே உருவாகியிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய அதிரடியான நகர்வுகள் தான். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில வருவதற்கு முன்பாகவே பல நலத்திட்ட உதவிகளை பண்றாங்க. மக்கள் விரும்பும் நாயகனாகவும் தலைவனாகவுமே தளபதி விஜய் அவர்கள் தற்போது ஜொலித்துக் கொண்டும் இருக்காரு. இந்த நிலையில தற்போது அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா இன்று மலேசியாவில் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருது. இதற்கிடையிலுமே அவருடைய அரசியல் அறிவிப்புகளும் அரசியல் வேலைகளுமே நகர்ந்து கொண்டுதான் இருக்கு. இந்த நிலையில தற்போது தமிழக வெற்றிக் கழகத்துல பெரிய பிரபலம் ஒருவர் இணைய உள்ளதாக செய்திகள் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா அவர் வேற யாருமே இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக புதிதாக கட்சி ஒன்றை துவங்க உள்ளதாக சொல்லப்பட்டது. பின்னர் பாத்தீங்கன்னா வயது முதிர்வு காரணமாக என்னால் அந்த கட்சியை தொடர முடியாது அப்படின்னு அரசியல்ல இருந்தே முழுவதுமாக விலகிட்டாரு. அதன் பின்பு அவர் எந்த ஒரு கட்சிக்குமே சப்போர்ட் பண்ணல, அனைத்து கட்சிகளுடைய விழாக்களிலுமே கலந்து கொண்டாரு. சோ அந்தந்த கட்சி தலைவர்களை ஒரு பொதுவான ஆளாகவே இருந்து கொண்டிருந்தாரு. ஆனால் தற்போது 2026 அரசியல்ல அது மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாவேகா கட்சியில அதிரடியாக இணைய இருக்காராம். சோ இந்த அறிவிப்பு கண்டிப்பாக தமிழக அரசியல் மட்டுமல்ல தமிழக மக்களுக்கே அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற செய்தி வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.